டுடே ப்ராடக்ட் ப்ரெசன்டேஷன் வீடியோவில் என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேபிஎக்ஸ் ஸ்மார்ட் அண்ட் எலக்ட்ரிக் பிரெஸ்ட் பம்ப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த எலக்ட்ரிக்கல் பிரெஸ்ட் பம்ப் வந்து மதர் ஃபீடிங்காக யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டு. இதில் இருக்க என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இதில் 3 ஆப்ரேஷன் மோட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் மோட் பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் மோட், இது வந்து மசாஜ் மோடு. செகண்ட் மோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் மோட், இது மில்க் சக்கிங் மோட். தேர்ட் மோட் பார்த்தீங்கன்னா ரெசிடியூவல் மில்க் எக்ஸ்பிரஷன் மோட், இது வந்து நம்ம சக் பண்ண மில்கெல்லாம் லாஸ்ட்டாக கண்டெய்னரில் ஃபில் பண்ணுற மோட் இது. அதுக்கப்புறம் இதில் செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 லெவல் ஆஃப் ஈச் மோட். நீங்கள் 3 மோட்ஸில் யூஸ் பண்ணுறப்போ அதில் ஒரு மோடுக்குமே 9 லெவல்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் சைலண்ட் ஆப்ரேஷன். இது யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த ஒரு மோட்டாருடைய சவுண்ட்ஸ் எதுவுமே வராது. மைல்ட் சவுண்ட் மைல்ட் வைப்ரேட்டில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. அதுவும் இல்லாமல் இது வந்து நீங்கள் 2 பவர் ஆப்ரேஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏசிலையும் யூஸ் பண்ணிக்கலாம், டிசிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெமரி ஃபங்க்ஷன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்போ ஒரு டைம் செட்டிங்ஸ் வச்சுக்கலாம். செகண்ட் டைம் யூஸ் பண்ணுறப்போ அதே டைம் செட்டிங்ஸ்லேயே நீங்கள் திரும்பவும் செட்டிங்ஸ் வைக்க வேண்டாம். அதுவே மெமரி பவரில் வந்து அதுவே உங்களுக்கு யூசேஜ்க்கு கண்டினியூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் இது பிபிஎஸ்டி ப்ராடக்ட் தான். இதில் இருக்க மோட்டாருக்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி இருக்குது. சாஃப்ட் அண்ட் டச் ஆப்ரேஷன், இது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் சாஃப்ட் அண்ட் டச் ஆகிறப்போ பட்டன் மூட் மாதிரி இருக்காது, ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்மக்கிட்ட எலக்ட்ரிக்கல் பிரெஸ்ட் பம்ப் வாங்குறப்போ மதருக்கு பார்த்தீங்கன்னா 3 பிரெஸ்ட் பேடும் இதில் ஃப்ரீயாக இருக்கும். இதோடைய எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 4995.